ஹாய், திஸ் இஸ் லுக் அட் மீ யூனிசெக்ஸ் சலூன். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா செல்ஃபாக பெடிக்யூர் பண்ணிக்க போகிறேன். நம்மக்கிட்ட வர எல்லா கிளைண்ட்ஸுக்குமே நான் பெடிக்யூர் பண்ணி விட்டுருக்கேன். பட் என்னோடய ஃபீட்டை நான் கேர் பண்ணிக்க சுத்தமாக மறந்துட்டேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி பெடிக்யூர் பண்ணியிருக்கேன். இது என்னோடய செகண்ட் டைம். இப்போது ரீசெண்டாக வைரலாக போயிட்டுருந்தேன் இந்த ஃபுட் பீலிங் மாஸ்க் அப்படின்ற ஒரு பேக்கை நான் போட்டிருந்தேன் ரீசெண்டாக. அது போட்டு ஒரு 5 days என் கால்லேருந்து ஸ்கின் எல்லாமே பீல் ஆக ஆரம்பித்து ஃபுல்லாகவே மேலே இருந்த டர்ட்டி ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 daysக்கு நான் என்னோடய கால் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆக முடியுமோ ஃபுல் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த டைம் நம்ம பெடிக்யூரே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. யாரெல்லாம் என்ன மாதிரி ஃபேஸை மட்டும் கேர் பண்ணிவிட்டு ஃபீட்டை கேர் பண்ணிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சிலர்லாம் யோசிக்கிறீங்க, நான்லாம் ஃபேஸையே கேர் பண்ணிக்க மாட்டேன், ஃபீட்டை எங்கேருந்து கேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது. நான் சொன்ன இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் எந்த டைப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நம்ம ஃபேஸை விட நம்ம ஃபீட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட ஓவரால் பாடி வெயிட்டையுமே நம்ம கால் தான் தாங்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு நிறைய வெடிப்பெல்லாம் வரும். நம்ம டஸ்ட்டில் நடந்து போகிறதுனால நிறைய டர்ட்ஸ் எல்லாமே அதில் ஃபார்ம் ஆகும். நம்ம ஃபுட் வேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக இருக்க ஃபுட் வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே கால் நம்ம பாதம் எல்லாமே ரொம்பவே ஹார்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 month ஒன்ஸ் அப்படி இல்லைனா இயர்லி 2 ஆச்சு உங்கள் ஃபீட்டை நீங்கள் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரீலை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், அவங்க தான் நம்மளை விட ஓடி ஓடி வேலை செஞ்சு அவங்க பாதம் எல்லாமே ஃபுல்லாகவே வெடிப்பாக இருக்கும். நிறைய பெயின் எல்லாமே அவங்க தாங்கிட்டு இருப்பாங்க. மார்னிங் ஒர்க்குக்கு போயிட்டு நைட்டு லேட்டாக தூங்குகிற அப்பாவும், காலையிலே டிஃபன் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நைட்டு மிச்சமான சாதத்தை தண்ணி ஊற்றி மூடி சமையல் ரூமை லாக் பண்ணி படுக்கிற வரைக்கும் வேலை செய்கிற அம்மாவுக்கும் கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் நெயில்ஸ் எல்லாமே கட் பண்ணி, உங்கள் டெட் செல் எல்லாமே ரிமூவ் பண்ணி, உங்கள் கிராக்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி ஒரு 15 minutes நல்லா மசாஜ் பண்ணும்போது பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஆவடி சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா நம்ம சலூனில் பெடிக்யூர் ஜஸ்ட் 499 போயிட்டுருக்கு. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு எது நியர்பையில் இருக்கோ சலூன் ஆர் பார்லர் விசிட் பண்ணி உங்கள் ஃபீட்டை கேர் பண்ணிக்கோங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆர் மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட லொக்கேஷனை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பை பாய்.